கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1438க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 6வது வசனம், பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். இன்றைக்கு அநேகர் தொழில் செய்கிறார்கள், வியாபாரம் பண்ணுகிறார்கள், கடை வைத்திருக்கிறார்கள், நிறுவனங்கள் நடத்துகிறார்கள், அரசாங்கத்திலே தனியாரிலே வேலை பார்க்கிறார்கள். இவர்கள் எல்லாரையும் குறித்து தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவரவர்கள் செய்கின்ற தொழிலிலும் வாழ்க்கையிலும் பொய் பேசாமல் வாழ வேண்டும். ஒரு மனிதன் பொய் சொல்லி பொருளை சம்பாதிப்பானால் சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல அந்த மனிதன் இருப்பான் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. உண்மை பேசுங்கள். வேத புத்தகத்திலே உண்மை பேசி தேவனுக்கு பிரியமாய் நடந்த மனிதர்கள் அநேகர் உண்டு. மோசேயை குறித்து வேத புத்தகம் சொல்லுகிறது, தேவனுடைய வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். உண்மையை தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் தேவன் உண்மை உள்ளவர். எனவே உங்கள் வாழ்க்கையில பொய் பேசுவதை விட்டு வெளியே வாருங்கள். ஒருவருக்கொருவர் பொய் பேசி ஆதாயம் பார்ப்பதை காட்டிலும் உண்மை பேசி சந்தோஷமாயிருங்கள். ஒருவேளை உண்மை பேசுகிற பொழுது நஷ்டங்கள் கூட வரலாம், பரவாயில்லை. தேவன் அதே நஷ்டங்களை ஒரு நாள் உங்களுக்கு லாபமாக்கி கொடுப்பார். தொழிலிலே உண்மை பேசுங்கள். ஏனென்றால் வேத புத்தகம் நமக்கு நன்றாக சுட்டி காட்டுகிறது, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி. எனவே உண்மை பேசுங்கள். உண்மை பேசுகிற உங்களை தேவன் விரும்புவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பொய் நாவுகளை நீர் வெறுக்கிறீர் ஐயா. பொய் நாவின் மூலம் வருகிற வருமானத்தையும் வெறுக்கிறீர். உண்மை பேசுங்கள். உண்மை பேசி வருகிற கொஞ்ச வருமானமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் தொழிலிலே, வாழ்க்கையிலே, வேலையிலே, குடும்பத்திலே, நண்பர்கள் மத்தியிலே உண்மை பேசி வாழுங்கள். உண்மை பேசி தொழில் செய்யுங்கள். உண்மை பேசி வேலை பாருங்கள். தேவன் உங்களையும் உங்கள் சந்ததியையும் உங்கள் தொழிலையும் உங்கள் வேலையையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்துவார்.